இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு அரசை பார்த்து நான் கேட்கிறேன், தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்று மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை தமிழில் கற்றுத்தர முடியுமா? முடியாது. காரணம், உங்களின் லாபம் மட்டுமே உங்களுக்கு முக்கியம். ஒருபோதும் உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் எங்களின் NDA அரசு ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் தமிழில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி கற்றுத்தரப்படும். சிலர் மொழியின் பெயரில் கடையை திறந்து வைத்து அரசியல் செய்கிறார்கள். அவர்களின் ஊழலை மறைக்க மொழியை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். இந்திய கலாச்சாரத்தின் ஒவ்வொரு மொழியும் நம்முடைய விலை உயர்ந்த சொத்துக்கள். இங்கே என்ன நடக்கிறது சார்? நாம் என்ன தென்னிந்திய மொழிகளின் விரோதியா? இங்கே யாராவது மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா? எப்படி உங்களால் அப்படி யோசிக்க முடிகிறது? நானும் குஜராத்காரன்தான். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாங்கள் எப்படி தாய்மொழிக்கு எதிராக போராடுவோம்? அதில் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நாங்கள் அனைத்து மொழிக்காகவும் பாடுபடுகிறோம். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மொழி உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் நம் தேசத்தின் மொழி உங்களுக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டின் குழந்தைகள் குஜராத்தில் வேலை பார்க்கலாம். தேவைப்பட்டால் காஷ்மீரில் தமிழ் குழந்தைகள் வேலை பார்க்கலாம். நீங்கள் MP-யாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லியில் கூட வேலை பார்க்கலாம். எப்படிப்பட்ட நாட்டை நீங்கள் உருவாக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? மொழியின் பெயரில் தேசத்தை பிரிக்காதீர்கள். ஏற்கனவே நாட்டை தேவையான அளவு உடைத்து விட்டீர்கள். இனி தேசம் முன்னோக்கி செல்ல வேண்டும். வளர்ச்சியை பத்தி பேசுங்கள். உங்களுடைய ஊழல் பித்தலாட்டத்தை மறைக்க மொழியை பயன்படுத்தாதீர்கள். நான் வீடு வீடாக சென்று உண்மையை வெளிக்கொண்டு வருவேன். அனைவருக்கும் முதலில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மொழியை வைத்து சிலர் நாட்டில் பிரிவினையை தூண்ட நினைக்கிறார்கள். இது போன்ற சிலரின் நோக்கம் தவறானது. இந்தியாவின் ஒவ்வொரு துறையிலும் பயன்படுத்தப்படும் அலுவல் மொழி இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் ஒரு மொழியாக இருக்கிறது. நம்முடைய மொழிகளை நாடு முழுவதும் பிரபலப்படுத்தும் நோக்கில் மோடி சர்க்கார் இதை செய்கிறது. அது தமிழாக இருக்கலாம், தெலுங்கு, மராத்தி, குஜராத்தி, பஞ்சாபி, அசாமி அல்லது பெங்காலி என எந்த மொழியாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் இருந்து மாநில மொழிகளுக்கு அனைத்தும் மொழிபெயர்க்கப்படும். ஒன்றை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு அனைத்து மாநிலங்களுக்கும் நான் செல்ல உள்ளேன். அங்கிருக்கும் சாமானியராக இருக்கலாம், MP அல்லது முதலமைச்சராக கூட இருக்கலாம். அவர்களிடம் நான் அவர்களின் தாய்மொழியில் உரையாடுவேன். சிலர் மொழியின் பேரில் கடையை திறந்து வைத்து அரசியல் செய்கிறார்கள். அவர்களின் ஊழலை மறைக்க மொழியை கேடயமாக பயன்படுத்துகிறார்கள். ஒரே ஒரு பதில் சொல்லுங்கள். இந்திய கலாச்சாரத்தில் ஒவ்வொரு மொழியும் நம்முடைய விலை உயர்ந்த சொத்துக்கள். இங்கே என்ன நடக்கிறது சார்? நாம் என்ன தென்னிந்திய மொழிகளின் விரோதியா? இங்கே யாராவது மாநில மொழிகளுக்கு எதிராக இருக்கிறீர்களா? எப்படி உங்களால் அப்படி யோசிக்க முடிகிறது? நானும் குஜராத்காரன் தான். நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நாங்கள் எப்படி தாய்மொழிக்கு எதிராக போராடுவோம்? அதில் எங்களுக்கு என்ன கிடைக்கப் போகிறது? நாங்கள் அனைத்து மொழிக்காகவும் பாடுபடுகிறோம். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை மாணவர்கள் அவர்களின் தாய்மொழியில் கற்க வழிவகை செய்துள்ளோம். இந்த நாடாளுமன்றத்தில் நான் ஒன்றை சொல்லியாக வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கிறேன். 2 வருடங்களாக நாங்கள் சொல்லி வருகிறோம். தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்று மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை தமிழில் கற்றுத்தர முடியுமா? முடியாது. காரணம், உங்களின் லாபம் மட்டுமே உங்களுக்கு முக்கியம். ஒருபோதும் உங்களால் அதை செய்ய முடியாது. ஆனால் எங்களின் NDA அரசு ஆட்சி அமைத்தால் தமிழ்நாட்டில் தமிழில் மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்வி கற்றுத்தரப்படும். மொழியை வைத்து அரசியல் செய்து விஷத்தை கலக்குகிறார்கள். ஆனால் நான் சொல்வதை கேளுங்கள். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மொழி உங்களுக்கு பிடிக்கிறது, ஆனால் நம் தேசத்தின் மொழி உங்களுக்கு பிடிக்கவில்லை. தமிழ்நாட்டின் குழந்தைகள் குஜராத்தில் வேலை பார்க்கலாம். தேவைப்பட்டால்
காஷ்மீரில் தமிழ் குழந்தைகள் வேலை பார்க்கலாம். दिल्ली में நீங்கள் विकास। எம்பியாக आप चुनकर தேர்ந்தெடுக்கப்பட்டு संसद में आप டெல்லியில் கூட வேலை பார்க்கலாம். कैसे देश की எப்படிப்பட்ட व्यवस्था? நாட்டை நீங்கள் உருவாக்க நீங்கள் விரும்புகிறீர்கள்? மொழியின் பேரில் தேசத்தை பிரிக்காதீர்கள். ஏற்கனவே நாட்டை தேவையான அளவு உடைத்து விட்டீர்கள். देश आगे बढ़ गया है। आप विकास की இனி बात करिए। தேசம் முன்னோக்கி செல்ல வேண்டும். आपके வளர்ச்சியை घोटाले, பற்றி பேசுங்கள். भ्रष्टाचार, உங்களுடைய छिपाने के ஊழல் लिए பித்தலாட்டத்தை भाषा का आप आड़ மறைக்க மொழியை பயன்படுத்தாதீர்கள். हमें expose நான் करेंगे। வீடு வீடாக சென்று गांव-गांव जाकर உண்மையை expose வெளிக்கொண்டு करेंगे। வருவேன். ये भ्रष्टाचार छुपाने के लिए भाषा। மோடியின் அரசு ஒரு புதிய முயற்சியை கையில் எடுத்துள்ளது. இந்திய மொழிகளுக்கான அமைப்பை உருவாக்கியுள்ளோம். एक नई शुरुआत की है। அதன் மூலம் நம் மாநில மொழிகள் அனைத்தும் வலுப்பெறும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஹிந்திக்கு எந்த இந்திய மாநில மொழிகளும் போட்டியில்லை. ஹிந்தி அனைத்து மாநில மொழிகளுக்கும் நண்பன். सभी भारतीय भाषाओं की सखी है। ஹிந்தியால் அனைத்து மாநில மொழிகளும் வலிமை அடைகிறது. அதே போன்று அனைத்து மாநில மொழிகளாலும் ஹிந்தி வலிமை அடைகிறது. मान्यवर ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளோம். राजभाषा के लिए हमने 3 खंड राष्ट्रपति महोदय को सबमिट किए हैं। இந்திய மொழிகளின் வளர்ச்சிக்காக மோடி அரசு பாடுபடுகிறது. सारी भारत की भाषाओं के विकास के लिए नरेंद्र मोदी सरकार भारतीय இதில் जनता நாங்கள் पार्टी உறுதியாக இருக்கிறோம். पूरा யாருக்கும் हिंदुत्व சந்தேகம் தேவையில்லை. बद्ध है, इसमें किसी को शंका नहीं।